உலக தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். இன்று நாம் காணக்கூடிய காணொளி புதிர் கதைகள். புதிர் போடுவது, புதிரை விடுவிப்பது நாம் அனைவருக்கு மிக மிக பிடித்தமான ஒன்று. நம்ம பாட்டி தாத்தா அத்தனை பேரும் நமக்கு நிறைய கதைகளை சொல்லியிருப்பாங்க. அதுவும் புதிர் கதைகள் சொல்லியிருப்பாங்க. அதனை விடுவிப்பதில் நம்ம ரொம்ப ஆர்வத்தோட இருந்திருப்போம். பல புதிர்களை போடுவதிலும் அதை விடுவிப்பதிலும் தமிழனுக்கு நிகர் தமிழன் தான். இன்னைக்கு நம்ம இந்த புதிர் கதையை தான் பார்க்க போறோம். நம்ம சேனலை யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பக்கத்துல இருக்கிற அந்த பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. ஒரு அழகிய கிராமம், இயற்கை எழிலோடு கூடியிருக்கிற ஒரு கிராமம். அந்த கிராமத்துக்கு பக்கத்திலேயே ஒரு காடு. அந்த காட்டுக்குள்ள 3 கோயில்கள் இருந்தன. அந்த கிராமவாசிகள் அத்தனை பேருக்கும் அந்த கோயில்ல போய் வழிபடணும் ரொம்ப ஆசையா இருக்கும். ஏன்னா அந்த கோயிலுக்குன்னு ஒரு முக்கியத்துவம் இருக்கு. அந்த கோயிலுக்கு முன்னாடி ஒரு கிணறு உண்டு. அந்த கிணற்றுல நம்ம போய் நம்ம குளித்து விட்டுதான் அங்க இருக்கக்கூடிய தெய்வத்தை வழிபாடு செய்யணும். அந்த கிணற்றுக்குன்னு ஒரு முக்கியத்துவம் இருக்கு. என்ன அப்படின்னா, அந்த கிணற்றுல நம்ம கையில பூவோடு போறோம் அப்படின்னா அந்த கிணறுல குளிக்கின்ற பொழுது அந்த பூவானது 2 மடங்காக இரட்டிப்பாகும். இப்ப ஒரு உதாரணத்துக்கு ஒரு 10 பூவோட நான் போனேன், அந்த கிணற்றுல குளித்தேன் அப்படின்னா திரும்பி அந்த குளித்து முடித்து வருகின்ற பொழுது என்னோட கையில 20 பூக்கள் இருக்கும். இதுதான் அந்த கிணற்றினுடைய அந்த கோயிலுடைய பெரிய ஒரு முக்கியத்துவம். இந்த கிராமத்துல ராஜான் அப்படின்னு ஒருத்தன் வாழ்ந்து வந்தான். அவனுக்கு இந்த கோயிலுக்கு போகணும், அந்த ஒரு மந்திர விஷயத்த, அந்த ஒரு மேஜிக்க பாக்கணும்னு அவனுக்கு ரொம்ப ஆசை. ஆனா ஒரு நாளை அவன் தேர்வு செய்தான். அந்த நாளைக்கு அந்த கோயிலுக்கு போறான், காட்டு கோயிலுக்கு போறான். முதல் கோயிலுக்கு முன்னாடி இருக்கிற கிணற்றுல அவன் போய் குளிக்க போறான். கையில சில மலர்களோடு கொண்டு போறான். போய் குளிக்கிறான். வெளியே வரும்போது பாத்தீங்கன்னா அந்த அவன் கையில் இருக்கிற பூவானது 2 மடங்காக மாறுகிறது. அதுல 8 பூவை மட்டும் எடுத்துட்டு அங்க இருக்கக்கூடிய தெய்வத்துக்கு அர்ச்சனை செய்வதற்காக அங்க வைக்கிறான். 2வது கோயிலுக்கு போறான். அங்கேயும் அங்க அருகில் இருக்கிற கிணற்றுல குளிக்கிறான். அவன் மீதி கொண்டு வந்த மலர்கள் அப்படி இரட்டிப்பு ஆகிறது. அதுல 8 பூவை மட்டும் எடுக்கிறான். அந்த கோயில்ல இருக்கிற தெய்வத்துக்கு வைக்கிறான். 3வது கோயிலுக்கு போறான். அவன் கையில் சில மலர்கள் இருக்கின்றன. அந்த மலரோடு போறான். 3வது கோயிலுக்கு அருகில் இருக்கிற கிணற்றிலும் குளிக்கிறான். திரும்பி வருகின்ற பொழுது அவன் கையில் இருக்கக்கூடிய மலர்கள் இரட்டிப்பாகின்றது. அந்த 3வது கோயில் இருக்கிற தெய்வத்துக்கு அதை சமர்ப்பிக்கிறான். அவன் கையில் மீதி மலர்களே இல்லை. அப்பனா அவன் ராஜாவுடைய கையில் எத்தனை பூக்கள் இருந்தன? இதுதான் இந்த புதிர். நான் இந்த கதையை சொல்லும் போதே உங்களுக்கு விடை தெரிஞ்சிருக்கும். யாருக்கெல்லாம் விடை தெரிஞ்சிருக்கோ அவங்க நம்ம கமெண்ட் பாக்ஸ்ல விடை கமெண்ட் பண்ணுங்க. இதற்கான விடையை நான் அடுத்த காணொளியில் உங்களுக்கு நான் தெரிவிக்கிறேன். அதுவரைக்கும் நன்றி, வணக்கம்.